வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஷ்ணுவின் அப்பா விஷ்ணு கிட்ட வந்துருவாரு. சரிங்க பாட்டி, கதையை தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப கதை ரொம்ப பரபரப்பா போகுது பாட்டி. ஆமா பாட்டி, அக்கா சொல்வது சரிதான். இப்போ கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது பாட்டி. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். இப்போ தமிழரசி உள்ள இருக்காங்க டீச்சர். சார் அக்கா எந்திரிச்சிட்டாங்களா? டீச்சர், தமிழரசி இன்னும் எந்திரிக்கல டீச்சர். தமிழரசி இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க டீச்சர், நீங்க போய் தமிழரசியை பாருங்க. நாங்க போய் விஷ்ணுவை கூட்டிட்டு வந்துடுறோம், சரிங்களா? சரிங்க முத்து சார், விஷ்ணுவை பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க டீச்சர். பிடி சார், மகேஷ் சார், வாங்க நம்ம இப்போ இந்த காரில் கிளம்பலாம். சரிங்க முத்து சார், வாங்க நம்ம போலாம். சார், நான் கார் டிரைவ் பண்ணட்டுமா? சரிங்க பிடி சார், நீங்களே டிரைவ் பண்ணுங்க. அப்படின்னா உங்க அப்பா சொன்ன மாதிரியே நீ செஞ்சிட்டியா? மாமா, எங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் மாமா. மாமா, எங்க அப்பா இந்நேரம் இங்க வந்துட்டு இருப்பாரு மாமா. அது அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகும் போதே எனக்கு தெரியும் அவங்க இங்க கண்டிப்பா வருவாங்கன்னு. அப்புறம் என்ன, உனக்கு பயம் இல்லையா? நான் தான் எந்த ஒரு தப்பு செய்யலையே, நான் ஏன் பயப்படணும்? அப்போ விஷ்ணுவை கடத்தின்னு வந்ததும் ஒன்றும் தப்பு இல்லையா? பெரியவரே, ஒருத்தருக்கு தெரியாம கடத்தினாதான் அது தப்பு. அது மட்டும் இல்ல, எனக்கு விஷ்ணுவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல எது நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு யாருக்கிட்டாவது கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரே பதில் நாயான் குழந்தைகளா. அப்படிப்பட்ட நாயை நம்ம தான் குழந்தைகளா பாதுகாக்கணும். என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 57 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல குழந்தைகளா, இந்த கதையோட பார்ட் 58 அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.